இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களுக்கு மீண்டும் என் அன்பு கலந்த வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மோடு பேசினார். தேவன் எதற்காக அழைத்தார், எந்த காரியத்தை வெளிப்படுத்துவதற்காக நம்மை பெயர் சொல்லி அழைத்தார் என்று பார்த்தோம். இன்றைக்கு யாரை அழைத்தார், இதன் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளப் போவது என்ன என்பதை தியானிக்க இருக்கிறோம். இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அந்த இடத்துல நீங்கள் இப்போ முட்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். மோசையை முட்செடியின் நடுவிலிருந்து என்ன செய்கிறாரு, தேவன் கூப்பிடுகிறார். அந்த மோசே யார்? இந்த மோசே ஒரு லேவி குடும்பத்தாரில் என்ன செய்கிறாங்க, ஆண் குழந்தைகள் பிறந்தா கொன்று போடணும் அப்படின்னு சொல்லி எகிப்தில் ஒரு கட்டளை இருந்துச்சு. இவங்க அங்கே அடிமையாக இருக்கிறாங்க, இஸ்ரவேல் மக்கள். அங்கே அந்த லேவி குடும்பத்தில் இவன் பிறக்கிறான். பிறக்கும் போதே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் தான் யார், மோசே. அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த பிள்ளையை கொல்லாமல், அந்த மருத்துவச்சிகள்லாம் அவங்களுக்கு உதவி செய்கிறாங்க பாருங்கள். கொல்லாமல் ஒரு நாணல் பெட்டியில் வச்சு அந்த அரசர் பார்வோனின் மகள் குளிக்கு வரும்போது அந்த இடத்துல என்ன செய்யாங்க, விட்டுட்டு போகிறாங்க. மிரியாம்ங்கிற அக்கா என்ன செய்ய பார்த்துட்டு அந்த பார்வோன்ட்ட மகள்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த குழந்தைய வளர்க்குறதுக்கு பால் கொடுக்கறதுக்கு எபிரேய ஸ்திரீகள்லாம் ஒருத்தையை கூட்டு வரேன்னு சொல்லி அந்த தாயே கூட்டி கொண்டு விடுறான். அப்போது காடோட பிளானை பாருங்கள். கருவிலே தெரிந்து கொண்டார் மோசையை. வளர்க்குறது பழையபடி தாய்கிட்டே கொண்டு விடுறனால தாய் நீ இங்கே எபிரேய பையன் அப்படின்னு சொல்லி அதை ஃபுல்லாக கற்றுக் கொடுக்குறான். பாருங்க, நிறைய பெற்றோர் நாம் யார், நம்ம யாருடைய பிள்ளைங்க, நம்ம என்ன காரியங்களை தேவன் நமக்கு செய்திருக்கிறாரு, அந்த வீட்டில் தேவன் செய்த அதிசயங்களையும் அற்புதங்களையும் நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்ல மறந்துடுறோம். யெகோவா என்பது அவருடைய நாமம். அவருக்காக நம்ம என்ன செய்ய வேண்டும், வைராக்கியமாக இருக்க வேண்டும் என்று அன்றைக்கு அந்த எபிரேய ஸ்திரீ மோசையின் தாய் என்ன செய்தா, கற்றுக் கொடுத்தார்கள். கற்றுக் கொடுத்தனால அவன் பார்வோனின் அரண்மனையில் வளர்ந்த போதிலும் அவன் ஒரு அரசு ராஜகுமாரனாக வளர்க்கப்படுறான். ஆனால் அவன் அப்படியே சுற்றி பார்க்கும்போது ஒரு எகிப்தியனும் எபிரேயனும் சண்டை போடும்போது அவன் என்ன செய்கிறான், எகிப்தியனை கொலை செஞ்சு புதைச்சி போட்டுருதான். ஏன் அப்படின்னா வைராக்கியம். ஏன் ஜனங்கள், என் தேவன் எனக்காக எல்லாவற்றையும் செய்தவர், யெகோவா என்பது அவருடைய நாமம் அப்படிங்கிறத அவன் அப்படியே என்ன செய்தான், வளரும் போதே ஊட்டப்பட்டிருந்தான். இதுக்கு எத்தனை பேர் நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி சொல்லி வளர்க்குறோம். நம்ம பிள்ளைங்க வளர்ந்த பிறகு அப்படி போயிட்டாங்களே, அவங்க அந்த இதுக்கு போயிட்டாங்களே, இப்படி போயிட்டாங்களே அப்படின்னு சொன்னால் அந்த பெற்றோர் சரியில்லை. ஏன் பெற்றோர் சரியில்லை அப்படின்னா அவங்க சொல்லலை, தேவனுடைய அன்பை சொல்லி சொல்லி பிள்ளைங்களை என்ன செய்யல, வளர்க்கல. நம்முடைய தேவன் கஷ்டத்தின் மத்தியிலும் பாடுகளின் மத்தியிலும் உபத்திரங்கள் மத்தியிலும் மீட்டெடுப்பார். நம்முடைய தேவன் ஜீவன் உள்ளவர், அவர் மட்டுமே ஜீவிக்கிறவர் அப்படிங்கிறத நம்ம சொல்லி கொடுக்க நம்ம பிள்ளைங்களுக்கு மறந்துட்டோம். அதனால் அவங்க கஷ்டங்கள் வரும்போது என்ன செய்கிறாங்க, ஒன்று என்ன செஞ்சுருந்தாங்க, அந்த உலகத்தை விட்டே போயிருந்தாங்க. அலர்ட் என்ன செய்கிறாங்க, ஓடி வேற இடத்துக்கு, தவறான இடத்துக்கு போயிருந்தாங்க. இடுக்கமான வாசலை தெரிந்து கொள்ளாமல் அகலமான விஸ்தாரமான வாசல் வழியாக பிரவேசித்து விடுறாங்க. அந்த சிற்று இன்பங்கள் கொஞ்ச நாள்னு சொல்லி அவங்களுக்கு புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் மோசே கொஞ்ச நாள் தான் என்ன செய்தான், எபிரேய ஸ்திரீயாகி தன்னுடைய தாயிடத்தில் வளர்க்கப்பட்டான். அதுக்கு பிறகு அரண்மனையில் அவனுக்கு கற்று தேர்ந்ததெல்லாம் நிறைய காரியங்கள். ஆனால் எதுவுமே அவனை மாற்ற முடியல. ஆனால் அவனுடைய பசுமன தானியில பதியப்பட்டது போல, நான் ஒரு எபிரேயன், என்னுடைய தேவன் யெகோவா, அவர் ஜீவனுள்ள தேவன், அவருடைய தம் பிள்ளைகளை நேசிக்கிறாரு. இந்த மக்களை நான் இங்கிருந்து நான் தான் கூட்டிட்டு போகணும், அதான் ஏசப்பா என்ன அரண்மனையில வளர்க்கிறாரு அப்படிங்கிறத மோசே அறிந்திருந்தான். ஆனா அவன் என்ன செஞ்சான், அந்த பவரை ஃபர்ஸ்ட் கையில எடுக்கிறான். அந்த ஒன்று தான் அவனுக்கு கைட் பண்றதுக்கு யாருமே இல்லை. உடனே அவன் என்ன செய்றான், அடுத்த நாள் 2 எபிரேயர்கள் என்ன செய்றாங்க, சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அங்கே போனோன்னு அவன் சொல்கிறான், உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் எங்களுக்கு ஏற்படுத்தியவர் யார் அப்படின்னு கேட்ட உடனே இவன் பயந்து என்ன நம்மளை கொன்று போடுவான்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடி போகிறான். தேவன் தம்முடைய சித்தத்தை பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்துகிறாரு, கற்றுக் கொடுக்குறாரு. ஆனால் அதற்கு உண்டான காலம் வர வரைக்கும் நம்ம என்ன செய்யணும், அவருடைய பலத்தை கைக்குள்ள அடங்கி இருக்கணும். நம்முடைய சுய ஞானத்தில் நம்ம செய்யப்படும் போது மோசே ஓடின மாதிரி ஓட வேண்டியது இருக்கும். அந்த ஊரை விட்டோ கிராமத்தை விட்டோ இருக்கிற இடத்த விட்டோ நம்ம ஓட வேண்டியது இருக்கும். போகிறாரு, போய் அங்கே என்ன பண்ணுறாரு, ஒரு அரண்மனையில் ராஜகுமாரனாக வளர்ந்த மோசே ஆடுகளை மேய்க்கிறார். எத்திரோவின் ஆடுகளை என்ன செய்கிறாரு,
மேய்க்கிறார். அப்படி மேய்ச்சிக்கிட்டு இருக்காரு. அவருடைய ஃபர்ஸ்ட் 40 இயர்ஸ் வித்தியாசமாக இருக்கும், அடுத்த 40 இயர்ஸ் வித்தியாசமாக இருக்கும், அதுக்கு அடுத்த 40 இயர்ஸ் 40 வருஷங்கள் அவருடைய வாழ்க்கையில் ஒரு மாறுதல்கள் இருக்கும். இப்போ 6 ஆடுகளை மேய்த்துட்டு ஒரே பர்வதம் மட்டும் அங்கே வந்து நிற்கிறாரு. ஒரு முட்செடி பற்றி எரிகிறது. ஆனால் அது என்ன செய்யலை, வெந்து போகலை, கருகி போகலை. அப்போ பக்கத்தில் வந்து பார்க்கும்போது தான் மோசையே கூப்பிடுறாரு. அந்த முட்செடியின் நடுவிலிருந்து தேவன் என்ன செய்கிறாரு, கூப்பிடுறாரு. நிற்கிற இடம் பரிசுத்த பூமி அப்படின்னு சொல்கிறார். அவர்கிட்ட பேசுகிறார். எங்களுடைய மக்கள் வந்து என்ன செய்கிறாங்க, கூக்குரலிடுறாங்க, அவங்கள கஷ்டப்படுத்துகிறாங்க. நீ என்ன செய்யணும், அவங்கள அங்கே இருந்து மீட்டெடுத்து, அடிமையின் வாழ்விலிருந்து மீட்டெடுத்து மீண்டும் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்குள்ள அழைத்துட்டு போகிறது நீ தான். நான் உன்னை முன்குறித்து விட்டேன். நான் அதுக்கு தான் உன்னை எல்லாம் சொல்லி வளர்க்குறதுக்கு எல்லாம் செட்டப் பண்ணி வளர்த்தேன். இப்போ உனக்கு நேரம் வந்துட்டு, நீ கிளம்பு, நீ ஆடு மேய்ச்சது போதும், நீங்கள் இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்கிறார். உடனே அவர் என்ன சொல்கிறார் சொல்கிறேன் பாருங்க. இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்றான். அவன் பயப்படுறான். அரசகுமாரனா எல்லா வில் வித்தைகள் எல்லாம் கற்று தேர்ந்த மோசே ஆடுகளை மேய்த்த போது அது ஆடை போலவே மாறிட்டான். ஒரு கதை சொல்லுவாங்க அந்த காலத்தில். ஒரு சிங்கம் வந்து என்ன செஞ்சுட்டு வழி மாறி ஆட்டுக்குட்டியோட வந்து என்ன சிங்கக்குட்டி வந்து இருக்கும்போது தான் ஒரு சிங்கங்கிறதே மாறி 10 சிங்கங்கள்லாம் இங்கே ஒரு சிங்கம் இருக்குன்னு பார்க்க வந்த இது ஆடு போல் அதை பார்த்து ஓடுமா. ஏன்னா இது ஆடு கூட வளர்ந்தனால ஆடு போல் ஆயிட்டு. அது போல் மோசே என்ன செஞ்சிட்டாருன்னா, தான் ஒரு எல்லா வித்தைகளையும் கற்றுத்தந்து தனக்கும் அதை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு, கைட் பண்ணுறதுக்கு, வழி நடத்துறதுக்கு கடவுள் கற்றுக் கொடுத்தார் என்பதை மறந்து ஆடுகளை மேய்த்ததால் பயப்படுறான். நான் ஏமாத்திரம் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறான். ஆனால் தேவன் என்ன சொல்கிறாரு, நீ போ, நான் உன் கூட இருக்கிறேன். இதே இடத்துல வந்து நீ இஸ்ரேல் மக்களை கூட்டிக் கொண்டு என்ன செய்வேன், நீ எனக்கு ஆராதனை செய்வ அப்படின்னு சொல்கிறார். அப்போது இன்றைக்கு நாமும் என்ன செய்கிறோம் அப்படின்னா, கடவுள் நமக்கு ஒரு ட்ராக் வச்சுருந்து அதை சொன்னார். பெற்றோர்கள் மூலமாக சொல்லி நம்மளை வளர்த்து நம்ம இன்னைக்கு ஒரு ஊழியத்திலே ஏதாச்சும் ஒரு காரியத்தில் தேவனுக்காக நம்ம இறங்கும்போது அவருக்கு கொடுக்கப்பட்ட டைமுக்கு முன்னாடி நம்ம உள்ளே இறங்கினால நமக்கு அதில் ஒரு தோல்வி வந்திருக்கலாம். இப்போ தேவன் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு பாருங்க, இப்போ உனக்கு டைம் ஆயிட்டு, அகெயின் ஸ்டார்ட் யுவர் ஜேர்னி, நீ பழையபடி போ. இப்போ நீ செய்யும் போது நான் எனக்கு அதில் வெற்றி தருவேன். நீ தான் அந்த காரியத்தை செய்யணும்னா அதற்காக நீ முன்கூட்டியே தெரிந்தெடுக்கப்பட்டவன் சொல்லி உங்களை பேர் சொல்லி அழைக்கிறார். எப்படி மோசேன்னு சொல்லி 2 தடவை அவசரமாக கூப்பிடுறாரோ, இன்றைக்கு உங்கள் பேர் அந்த இடத்துல போட்டு நீங்கள் சொல்லி பாருங்க, உங்களை தேவன் என்ன செய்கிறார், அழைக்கிறாரு. மீண்டும் அந்த காரியத்தை நீங்கள் செய்யும் போது இப்பொழுது உங்களுக்கு வெற்றி என்ன செய்யும் கிடைக்கும். துவண்டு போய் இருக்கீங்களா, ஐயோ எனக்கு முடியாது, எல்லாரும் என்னை விரட்டிட்டாங்க, அப்போ சொன்னாங்க நீ யார், நியாயாதிபதியா அதிகாரியா அப்படின்னு சொல்லி என்னை விரட்டினாங்க, இப்பவும் விரட்டுவாங்க அப்படின்னு பயப்படாதீங்க. இப்போ யுவர் டைம் ஹஸ் கம். கடவுள் திருப்பி அவங்கள என்ன செய்கிறாரு, கூப்பிட்றாரு. போ, அந்த இடத்துக்கு திருப்பி போ, இப்போ நான் கூட வரேன். இந்த வேலையில் நீ வந்து உன் மூலமாக செய்யப்பட்டு ஒன்றை வச்சு தான் இந்த இத்தனை கூட்டம் மக்களை என்ன செய்வேன், கூட்டி கொண்டு வருவேன். இங்கே அடையாளங்களும் அற்புதங்களையும் செய்வேன். ஊழியத்தில் பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வருவேன். நீ செய்யக்கூடிய தொழிலில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவேன். நீ செய்யக்கூடிய ப்ராஜெக்டில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவேன். நீ பண்ணக்கூடிய தொழிலில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரேன்னு உங்களை பார்த்து என்ன செய்கிறாரு சொல்கிறார். அந்த தொழிலில் வெற்றி காணும்போது, நீங்கள் செய்யும்போது மகிமைப்படுத்தக்கூடியது தேவனை மாத்திரமே. உங்களுக்கு நிறைய பேர் அனுகூலம் பண்ணுறதுக்கு இப்போ வருவாங்க. ஏன்னா அனுகூலம் பண்ணுகிறவர் உங்கள் நடுவில் இருக்கிறனால நிறைய பேர் அனுகூலம் பண்ணுவாங்க. சகாயராகிய இயேசு கிறிஸ்து உங்க கூட இருக்கனால உங்களை சுற்றி இருக்கவங்க எல்லாரும் சகாயம் பண்ணுவாங்க. அவங்கள நம்பக்கூடாது. அவங்களுக்கு நன்றி மாத்திரம் சொன்ன மகிமை யாருக்கு மட்டும் செலுத்தணும், தேவன் ஒருவருக்கு மட்டும் செலுத்தும் போது வாழ்க்கையில் பல வெற்றிகளை நாம் என்ன செய்ய முடியும், காண முடியும். ஒரு நம்முடைய கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்புள்ள தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். எங்களை பெயர் சொல்லி அழைத்த தேவன் நீர் தகப்பனே. ஒவ்வொருவரையும் நீர் பெயர் சொல்லி விவிலியத்தில் நீர் அழைக்கும் போது ஒவ்வொரு நோக்கத்திற்காக அழைத்து தகப்பனே, ஒவ்வொருவருடைய அழைப்பிலும் தகப்பனே எங்களுடைய பிள்ளைகளுக்கு தகப்பனே பல்வேறு காரியங்களை நீர் கற்றுக் கொடுத்து உமக்கு நன்றி செலுத்துகிற தகப்பனே. துவண்டு கடந்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை நீர் தட்டி எழுப்பினீர். எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது என்று சொல்லுகிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. பிள்ளைகள் எழும்பி பிரகாசித்து இந்த கடைசி காலத்தில் அப்பா குறுகிய காலத்தில் தேவனுக்காக பல காரியங்களை சாதிக்கும் பிள்ளைகளாக சிறு குழந்தை முதல் பெரியவர்கள் வரை தகப்பனே அப்பா நீர் அவர்களை நீ பேர் சொல்லி அழைத்தீரே தகப்பனே.
தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதை தகப்பனே நாங்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, எங்களை அழைத்ததற்கான நோக்கத்தை நாங்கள் புரிந்து கொண்டு அதன்படி நாங்கள் நடக்கத்தக்கதாக தகப்பனே எங்களுக்கு வழி நடத்தி செல்லும்படிக்காக ஜெபிக்கிறோம். எங்களை கரம் பிடித்து நடத்துங்கப்பா, நடக்க சொல்லி தாங்க தகப்பனே. அப்பா, சாத்தானின் முன்பு எங்களை நீர் விட்டு விடவில்லை ராஜா, மனுஷனின் முன்பு எங்களை நீர் கைவிட்டு விடவில்லை தகப்பனே. அப்பா, மனுஷர் எங்களுக்கு விரோதமாக எழும்பும் போது அப்பா நீர் மட்டும் எங்கள் பக்கத்தில் இராவிட்டால் தகப்பனே எங்கள் சத்துருக்கள் எங்களை விழுங்கி இருப்பாங்க ராஜா. எந்த காரியத்தில் எங்களை கைவிடாமல் இம்மட்டும் ஜீவனோடு எங்களை பிள்ளைகளை பாதுகாத்து வந்து உமக்கு நன்றி. இன்றைக்கு பெயர் சொல்லி அழைத்திருக்கிற நன்றி. உயர்த்த போகிறீர் உமக்கு நன்றி, கனப்படுத்த போகிறீர் நன்றி, மகிமையை பெற்றுக்கொள்ள போகிறீர் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. எல்லா காரியங்களும் நீரே அப்பா மகிமைப்படுவீராக. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். மகிமை மகிமை